எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனை என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணின்னு கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்த முடியல. கட்சிக்காரங்க மேல கோவத்தை காட்ட முடியாது, பத்திரிகையாளர்கள் பேர்ல கோவத்தை காட்டுறது, அவ்வளவுதான். ஊடகவியலாளர்கள் விஞ்ஞான ரீதியா நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. இன்னைக்கு அவர் அவரோட சொந்த வேதனையை தான் அவர் சொல்றாருன்னு அப்படிதாங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட் சார். ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டணி கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறது மக்கள் முடிவு எடுக்க வேண்டியது, தொண்டர்கள் முடிவு வேண்டியது. நீங்க கருத்து சொல்றது உங்களுக்கு தகுதியா அருகதே இல்லைன்னு சொல்லிட்டு குறிப்பா திமுக ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி இந்த அளவுக்கு ரொம்ப காட்டமா பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அன்றைக்கு ஸ்டேஜ் ரொம்ப அமைதியா இருந்தாரு. அந்த அமைதியை பயன்படுத்தி தான் திமுக ரொம்ப பேசினாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த டோனு? திமுகவை அவர் குறை சொல்றது, குற்றம் சொல்றது எல்லாம் அது ஓகே தாங்க. அது ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சியை குற்றம் சொல்றது அரசியல் ரீதியான எதிரிகள், அதெல்லாம் சரிதான். ஆனா நடுவில் அவர் திமுகவுக்கு கருத்துருவாக்கம் ஏற்படுத்துவதற்காக அப்படிங்கிற மாதிரி ஊடகவியலாளர்களையும் சேர்த்து பேசினாரு. அதுதான் தவறு. அது போக அன்றைக்கு பேட்டிகளை பார்த்த எல்லோரும் இந்த முடிவு தான் வந்திருப்பாங்க.